அனைவருக்கும் வணக்கம். இப்போது தேர்தலும் வரப்போகுது, அடுத்து குரூப் 4 தேர்வும் வரப்போகுது. தேர்தல் சம்மந்தமாக குரூப் 4 தேர்வுலையும் அரசியல் கட்சிகள் சம்மந்தமாகவும் ஏதாவது கேட்கலாம். அதனால் நம்மளோட இந்தியாவின் முதல் தேர்தல், இப்போ நடக்க போகிற தேர்தல், இது சம்மந்தமாக நம்ம எக்ஸாமுக்கு தேவையான பாயிண்ட் ஏதாவது இருக்குதுன்னா அதை மட்டும் பார்ப்போம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தல். சரியா? பிரிட்டிஷ் இந்தியாவில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா 1920 1920 முதல் தேர்தல் நடந்திருக்கும். அதுக்கப்புறமா சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தல் அப்படின்றது 1951 அக்டோபர் 25 இருந்து 1952 பிப்ரவரி 21 வரைக்கும் தேர்தல் நடந்திருக்கும். சரியா? இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதில் பதிவான வாக்கு சதவிகிதம் அப்படின்றது 44% வாக்குகள் தான் பதிவாக இருக்கும். சரியா? ஆனால் இதில் வாக்களித்தவர்களில் 85% பேர் படிக்காதவங்க, கல்வியறிவு இல்லாதவங்க தான் அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ 2019 கடைசியாக நடந்த தேர்தலில் 67% வாக்குகள் பதிவானது. இதுதான் இந்தியாவில் பதிவான இது வரைக்கும் நடந்த தேர்தலிலேயே அது பதிவான வாக்குகளில் அதிகபட்ச வாக்கு சதவிகிதம் இதுதான். சரியா? இப்போ நீ கல்வியறிவு வளர்ந்துருந்தாலுமே 44லேருந்து 67 வரைக்கும் தான் வாக்கு சதவீதம் கூடியிருக்கு. சரியா? அதனால் எல்லாருமே வாக்களிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சரியா? அடுத்து பாருங்கள், இப்போ முதல் தேர்தல் நடந்த காலகட்டம் இங்கேருந்து இது வரைக்கும் நடந்திருக்கும். இதில் மொத்தம் தொகுதிகள் எத்தனைன்னா 489 தொகுதிகள், கான்ஸ்டிடியூவன்சிஸ். சரியா? அடுத்து இதில் பங்கேற்ற கட்சிகள், முதல் தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் மொத்தம் 54 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். சரியா? 54 அரசியல் கட்சிகள் இதில் பங்கு பெற்றிருப்பாங்க. அடுத்து இதில் வெற்றி பெற்றதுன்னா காங்கிரஸ் 364 தொகுதிகளில், 489 தொகுதிகளில் 364 தொகுதிகளில் காங்கிரஸ் ஜெயிச்சிருப்பாங்க. இந்த 54 கட்சிகள் அப்படின்றது தான் 2019 குரூப் 4 கொஸ்டினில் கேட்ட ஒரு கேள்வி. சரியா? அப்போது 489 தொகுதிகளில் போட்டிக்கிட்டு 364 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்று இந்தியாவின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு அவர்கள் பதவியேற்கிறாங்க. சரியா? அதுக்கு அடுத்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சி 15 இடங்களில் வெற்றி பெறாங்க. இப்போ அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா தேர்தல்களில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இருக்கிற மாதிரி சமூக ஊடகங்களோ இல்லை நேரடியாக போய் பிரச்சாரம் பண்ணுற அளவுக்கான வசதிகள் கிடையாது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா வீடு வீடாக போய் தான் வாக்கு சேகரித்தாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டும் இன்றைக்கி இருக்கிற உஸ்பெகிஸ்தானோட கேபிட்டல் தாஷ்கண்டில் இருந்து ரஷ்ய கம்யூனிஸ்ட் பார்ட்டி ரேடியோ மூலமாக பிரச்சாரம் பண்ணி இந்தியாவில் வாக்கு கேட்டாங்க. சரியா? மற்றபடி காங்கிரஸ் மற்ற கட்சிக்காரங்க எல்லாருமே நேரடியாக போய் தான் வாக்கு கேட்டாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு அடுத்த இடத்துல இப்போ இன்றைக்கி இருக்கிற பிஜேபி, பாரதிய ஜனதா கட்சி, அன்னைக்கு வந்து பாரதிய ஜனசங்கம் அப்படின்ட்டு இருந்தது. அவங்க ஒரு 3 இடத்துல ஜெயிச்சிருந்திருப்பாங்க. சரியா? ஷியாம் பிரசாத் முகர்ஜி அப்படின்றவர் அதை தோற்றுவிச்சிருந்திருப்பார், மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர். சரியா? இப்போ இதில் அந்த முதல் தேர்தலில் தோல்வியுற்றவர்களும் முக்கியமானவங்க யாருன்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் அவர்கள் இந்த தேர்தலில் வடக்கு மும்பை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியுற்றிருப்பார். அதே மாதிரி ஆச்சாரியா கிருபாலனி கிசான் மஸ்தூர் பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பித்து போட்டிகிட்டு இருப்பார். காங்கிரஸ்லேருந்து அவர் விலகி செயல்பட்டிருப்பார். அப்போதைக்கு அவரும் இதில் தோல்வியுற்றிருப்பார். சரியா? இதெல்லாம் முதல் தேர்தலில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள். அதே மாதிரி இந்த தேர்தல் 1967 வரைக்குமே சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் ஒரே தேர்தலாக நடந்தது தான். எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன் ரெண்டுமே ஒன்றா நடந்த தேர்தல் தான் முதல் எலெக்ஷனும். இப்போ அடுத்து நடக்க போகிறது 18வது மக்களவைக்கான தேர்தல். அதுக்கான வாக்குப்பதிவு தான் வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 19 அதில் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான ஜனநாயக கடமையை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.